வீட்டில் பார்வதி என்பவர்கள் என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. பார்வதி என்பவர்கள் பஜாரி போல் நடந்துகிட்டு கிச்சனில் இப்படி உட்கார்ந்து பஜாரி போல் நடந்துகிட்டு ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. பஜாரி போல் நடந்துகிட்டு ஒரு தடவை சொல்லுங்க. பஜாரி போல் நடந்துகிட்டு அண்ணா கடையோட முழுசா சொல்லுங்க. பார்வதி என்பவர்கள் பஜாரி போல் நடந்துகிட்டு கிச்சனில் இப்படி உட்கார்ந்து அவர் வேலையை காட்டியுள்ளார். அதற்கு பிக் பாஸ் வீட்டார் அனைவரும் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? சாரி ரொம்ப தப்பா இருக்கு. சொல்லிட்டு தான் சொல்றேன். காமெடி கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. போ பாஸ் இதுல வந்து அது நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுன்றது தவறுங்க. நான் என்ன எடுத்தோம்? அதுக்கு வந்து எல்லாருமே பல பேர் வந்து கைத்தட்டி இது பண்றது எனக்கு அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதுக்கு தான் சொன்னேன். அப்படியா? அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? டைரக்டா என் மேல இருக்கிறத நீங்க டைரக்டா சொல்லலாம். ஆனா அத டைரக்டா எனக்கு யார் மேல அந்த வார்த்தை நான் என்னைக்காவது அப்படி சொல்லிருக்கேன். சரி பாரு. நல்ல நான் மாத்தி. அவர்களே குளிக்கிறியா இல்லையா? சிவகடாட்சி மாட்ட நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கடா. மாத்தி நானே ரொம்ப தப்பு. சாப்பிட்டேன். அதுக்கு அவங்க பல பேர் என்கரேஜும் பண்ணுவாங்க. ஆமா, பண்ணாதீங்க. அதெல்லாம் எல்லாருமே கேட்டு நீங்க எதுவும் பேசாதீங்க. அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் உன்னை என்னைக்காவது ஒரு நாள் இல்ல இது அதான் சொல்றேன். பண்ண மாட்டேன். யோ வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதீங்க. விளையாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க. நான் ஃபன்னுக்காக தான் சரி எனக்கு பட் ஆனா அந்த வார்த்தை இப்போ நீ ஸ்டேஜ்ல சொன்னா அது வேற. என்ன பாலுவா சுட்டார்ல வா போவா. யோ பொண்ணு தண்ணி. இப்போ இது பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள நீ என்னை அப்படி பிராண்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு. இல்லையே அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? ஓகே அப்ப சரி எனக்கு அது வந்து டிஸ்டர்பிங்கா இருக்கும்ல. உனக்கு பர்சனலா கிரட்ஜ் இருந்ததுன்னா ஓகே. கரெக்டா கட்டுட்டா. பர்சனல் கிரட்ஜே இல்ல. நான் வந்து ஃபன்னுக்காக அப்படி டக்குன்னு வாயில வந்துச்சு. சாரி சார் நான் வேணும்னு பண்ணல சார். சொல்லுங்கடா. சொன்னது தப்பு தானே. இதை கேட்டா பின்ன நான் வந்து இப்படி இப்படின்னு சொல்லாது.